ஸோ அப்படி யுனெஸ்கோவோட உலக பாரம்பரிய சின்னமான தஞ்சை பெரிய கோவிலை சுத்தி பார்த்துட்டு, அங்க இருந்து இந்தியாவோட ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் லைப்ரரிக்கு தான் இப்ப நம்ம போக போறோம். ஸோ இந்த லைப்ரரி பார்த்தீங்கன்னா, 16ஆம் நூற்றாண்டுல சரபோஜி மன்னர் அப்படின்னு ஒரு நாயக்கர் மன்னரால கட்டப்பட்டது. ஸோ நாயக்கர்ன்னும்போது இவங்களோட நேட்டிவ் பார்த்தீங்கன்னா, மராட்டிய பேக்ரவுண்ட்ல இருக்கவங்க. ஸோ இந்த சரபோஜி மன்னர் வந்து ஒரு நாளைக்கு வந்து இங்கிலீஷ் ஒரு அஃபிஷியல பார்க்க ஒரு நாளைக்கு போகும்போது, அங்க இங்கிலீஷ் அஃபிஷியல் வந்துட்டு, "நான் வந்து திருக்குறளோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து அதோட தமிழ வந்து படிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை" அப்படின்னு கேட்கவும், சரபோஜி மன்னருக்கு அங்க வந்து சொல்ல தெரியல. அதனால என்ன பண்ணாராம், அந்த டைம வந்து மேனேஜ் பண்றதுக்காக, "நான் வந்து எங்க ஊருக்கு போயிட்டு என்கிட்ட நெறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. நெறைய புக்ஸ் இருக்கு. அதெல்லாம் நான் உங்களுக்காக அனுப்பி வைக்கிறேன். நீங்க படிங்க" அப்படின்னு சொன்னாராம். அப்படியே தஞ்சாவூருக்கு வந்து தமிழ பத்தின வரலாற்றே தெரியாம நான் ஆண்டுட்டு இருக்கேனே அப்படின்னு, அப்போ ஆரம்பிச்ச கலெக்ஷன்ஸ பல வருஷங்களா சேர்த்து தான் இந்த லைப்ரரிய உருவாக்கியிருக்காங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நெறைய ஹிஸ்டரிய பத்தின விஷயங்கள் நீங்க பார்க்கலாம். ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் அழகான சிலைகள்ல இருந்து, நெறைய பொருட்கள், அப்ப யூஸ் பண்ண நெறைய வாள்கள், இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து சேமிச்சு வச்சிருக்காங்க. ஸோ நீங்க தஞ்சாவூர் போறீங்க அப்படின்னா, பெரிய கோவிலுக்கு அடுத்தது கண்டிப்பா இந்த இடத்துக்கு நீங்க போகணும். டூ செக் இட் அவுட்.